ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்லீவில் நம்ம மேலே அந்த கர்வ் கொடுப்போம் இல்லைங்களா, அதை எப்படி நம்ம கேன்வா ஆப்பில் கொண்டு வரலாம் அப்படின்றது தான் பார்க்கலாம். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அவுட்லைன் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2 லைனும் ஸ்லீவுக்கு கொடுக்குற மாதிரி. அதில் இன்னொரு லைனை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி அதை மேலே கொண்டு போய்க்கிறேன். இந்த மாதிரி மேலே கொண்டு போயிட்டதுக்கப்புறமா கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த லைனுக்கு வந்து ஸ்ட்ரைட்டுன்ட்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த கர்வ் நான் வந்து என்னோடய பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி பெண்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து அதாவது ஸ்லீவ் நம்ம எப்படி ட்ரா பண்ணுவோமோ அந்த மாதிரி ஷேப் கொண்டு வரதுக்காக அதை கொஞ்சம் கொஞ்சமாக பெண்ட் பண்ணி அதை நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்து அலைன் பண்ணிங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு செட் ஆகிடும். ஸோ அகெயின் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அகெயின் ஒரு லைனை செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் இன்னொரு லைன். ஸோ இந்த லைனையும் அதே மாதிரியே பொசிஷன் ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணி வந்துட்டு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அதே லைன் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்ட்ரெயிட்டன் இருக்கிறதுல கர்வ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் பெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இதை இன்னும் நல்லா பெண்ட் ஆக்கிக்கிறேன். நான் வந்து ஒரு செமி சர்க்கிள் டைப்பில் பெண்ட் ஆக்கிக்கிறேன் நான் வந்து. ஸோ இந்த இதுவையும் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கர்வ் பண்ண இல்லைங்களா இப்போ லைனை அதோடு சேர்த்து அட்டாச் பண்ணுறேன் இப்போ வந்து. ஸோ ரெண்டும் உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகி வர மாதிரி கொஞ்சம் பார்த்து கரெக்டாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அது செட் ஆகிடும் உங்களுக்கு வந்து. இப்போ இந்த 2 லைனையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குரூப் பண்ணிக்கணும். இப்போ ஜாயிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா 2 லைனும். உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த 2 லைனை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா குரூப் பண்ணிக்கணும். ஸோ அது கொஞ்சம் மேலே இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் நட்ச் பாயிண்ட் போயிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அது ஈக்குவலாக உங்களுக்கு வரணும் அப்படின்னும்போது நட்ச் பாயிண்ட் வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடும். நம்ம கை வச்சு மூவ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். சில நேரத்தில் நட்ச் பாயிண்ட் போயிட்டீங்க அப்படின்னா சிங்கிளாக உங்களுக்கு மூவ் ஆகும் ஒரு ஸ்டெப்புன்ற மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் டைப் மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள் மேலே. இப்போ இந்த 2 லைனையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மர்ஜ் பண்ணணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே லேயர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதில் போயிட்டு நம்ம இப்போ ஒரு இதுவை மட்டும் செலக்ட் பண்ணுவோம். இங்கே அந்த செலெக்ஷன் அங்கே காட்டுது பாருங்கள். அதில் செலக்ட்னு கொடுத்துட்டு திரும்பியும் அடுத்த லைன் என்ன நம்மளுக்கு தேவை அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ 2 இதுவும் செலெக்ஷனில் இருக்கும்போது இங்கே டன்னுன்ட்டு இருக்கும். டன் கொடுத்தீங்கன்னா குரூப்புன்னு மேலே காட்டும். குரூப் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 2 லைனும் ஒன்றா உங்களுக்கு மர்ஜ் ஆயிடும். இப்போ எங்கே மூவ் பண்ணோன்னாலும் இந்த 2 லைனையும் நீங்கள் ஒன்றா தான் மூவ் பண்ண முடியும். ஸோ அதை ரீசைஸ் பண்ணோன்னாலும் சரி மூவ் பண்ணோன்னாலும் அந்த 2 லைனும் ஒன்றா தான் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகி மூவ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ இது வந்து ஒரு ஆஃப் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதே மாதிரி அடுத்த சைடு இன்னொரு ஆஃப் நம்ம க்ரியேட் பண்ணணும். அகெயின் நான் மறுபடியும் ஒரு லைனை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரியே ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அதே சேம் ஆப்ஷன் தான். அந்த ஸ்ட்ரெயிட்டுன்ட்டு இருக்கும் இல்லைங்களா கீழே லைனில், அந்த லைனில் ஸ்ட்ரெயிட்டுன்ட்டு இருக்கிறதுல போயிட்டு நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கர்வ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். மறுபடியும் அதே மாதிரியே பெண்ட் ஆகிடும் உங்களுக்கு வந்து. இப்போ இதை அப்படியே மூவ் பண்ணி மேலே வச்சுக்கிறேன் நான் வந்து. இதுவும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். இப்போ வந்து எந்த இடத்துல தேவை அப்படின்ற மாதிரி அந்த பெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. அது எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கா அப்படின்றது ஜூம் பண்ணி பார்த்து தேவையான அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் நட்ச் பாயிண்ட் போயிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். ரொம்ப கீழே இறங்குது, ரொம்ப மேலே போகுது அப்படின்றதெல்லாம் நட்ச் பாயிண்ட் வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு அது செட் ஆகிடும். ஸோ இது கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா ரொம்ப கிளியராக உங்களுக்கு இந்த லைன்ஸ் க்ரியேட் ஆகும் உங்களுக்கு வந்து. ஸோ நான் இதை ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியும் வச்சுருக்கேன். அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து. ஸோ அது கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன்னா நட்ச் பாயிண்ட் போயிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு அங்கே செட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லீவோட அந்த பெண்ட் கர்வ் கொடுப்போம் இல்லைங்களா மேலே வந்து அது அழகாக உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக இதில் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒன்றா வந்து மர்ஜ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்கிறதையும் இதையும் நம்ம மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா லேயர்ஸ்குள்ளே போயிட்டு ஒன்றா சேர்த்து மர்ஜ் பண்ணிக்கிறேன். அதே சேம் பாயிண்ட்டு தான் செலெக்ஷன் பண்ணி வச்சுட்டு டன்னுன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே குரூப்புன்னு கொடுக்கும். குரூப் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் கர்வும் உங்களுக்கு வந்து குரூப் ஆகிடும், ஒன்றா செலெக்ஷனுக்கு ஆகிடும். இப்போ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே மோருன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அது லாஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா டவுன்லோட் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். டவுன்லோட் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா இப்போ செலக்டடாக எது இருக்குதோ அது மட்டும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும்.
இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த டைம் நீங்கள் எத்தனை ஸ்லீவ் வேணாலும் போடலாம். அந்த ஸ்லீவுக்கு அப்படியே நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நீங்கள் உட்காந்து க்ரியேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஒன்ஸ் ஒரு வாட்டி க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி செலெக்ஷனை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கர்வ் அப்படியே நீங்கள் வந்து அடுத்த ஸ்லீவ் போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் உங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ இது எல்லாமே உங்களோட கேலரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ண ஒரு இது காட்டுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது காட்டுறேன் உங்களுக்கு வந்து. இதே சேம் ஃபார்மேட்டில் தான் நான் வந்து ஒரு ஸ்லீவ் நான் வந்து க்ரியேட் பண்ணி பார்த்தேன். ஸோ அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி வந்துச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக செஞ்சிங்கன்னா இது எல்லாமே வந்து ஈஸியாக கிடைக்கும் நம்மளுக்கு வந்து. இப்போ பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு எப்படி சொன்னனோ அதே ஷேப் தான் நான் இங்கே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு அந்த கர்வ் பெண்ட் வந்திருக்குது. ஸோ ஸ்லீவோட அந்த பெண்ட் பொசிஷன் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.